தேர்தல் ஆணையத்தின் ஆபரேஷன் ஆரம்பமானது. தமிழகத்தின் பொறுப்பு டிஜிபி அதிரடியாக மாற்றப்பட்டார். விரைவில் பல IAS IPS அதிகாரிகள் மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது. இன்று சென்னை வருகிறார் பியூஷ் கோயல். எனவே அவரது முன்னிலையில் இன்றே பிஜேபி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படலாம். காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 28 தொகுதிகளில் 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் 7 நீதிபதிகள் பிற்பகல் முதல் நள்ளிரவு வரை சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாகினர். வங்கதேச கள்ளக்குடியேறிகளை வாக்காளர் பட்டியலில் தக்க வைப்பதற்காக SCR பணியில் ஈடுபட்ட நீதிபதிகளை மிரட்டி பார்த்திருக்கிறார் மம்தா. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. சாட்டையை சுழற்ற தொடங்கிவிட்டது தேர்தல் ஆணையம். தமிழக டிஜிபி மாற்றப்பட்டு விட்டார். தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை நியமித்து தேர்தல் ஆணையம் நேற்று திடீரென அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. சில நாட்களுக்கு முன்பு சென்னை பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த தவேக தலைவர் விஜய் அங்கு பிரச்சாரத்தையும் தொடங்கினார். அனுமதி பெறப்பட்ட 4 இடங்களில் 2 இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்தார். மற்ற இடங்களில் காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு தரவில்லை என்று பிரச்சாரத்தை ரத்து செய்தார். இது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் கொடுத்தார். இதற்கிடையே தவேகவின் வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளர் பங்கேற்ற கூட்டத்தில் மது பாட்டில் வீசப்பட்டது. இது தொடர்பாகவும் தேர்தல் அதிகாரியிடம் புகார் தரப்பட்டது. இதைத் தொடர்ந்து விஜய்க்கான பாதுகாப்பு தொடர்பாக டிஜிபிக்கு கடிதம் எழுதிய தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அனைவருக்கும் போதிய பாதுகாப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அத்துடன் நடந்த சம்பவம் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் அறிக்கையும் கோரினார். இந்நிலையில் தவேக சார்பில் பாதுகாப்பு கோரி மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு நேற்று முன்தினம் கடிதம் அனுப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து பல்வேறு உத்தரவுகளை தேர்தல் ஆணையம் நேற்று பிறப்பித்தது. தேர்தல் ஆணையத்தின் ஆபரேஷன் ஆரம்பமானது. தமிழகத்தின் பொறுப்பு டிஜிபி அதிரடியாக மாற்றப்பட்டார். புதிய டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நேற்று இரவே பொறுப்பேற்றுக் கொண்டார். அதாவது தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக இருந்த G வெங்கட்ராமனை மாற்றி அவரிடத்தில் சந்தீப் ராய் ரத்தோரை நியமித்தது தேர்தல் ஆணையம். இது தவிர தாம்பரம் காவல்துறை ஆணையர் A அமல்ராஜ் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக சஞ்சய் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரை காவல்துறை ஆணையராக இருந்த லோகநாதனுக்கு பதிலாக அபிஷேக் தீக்ஷித் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேற்கு மண்டல ஐஜியாக இருந்த சரவண சுந்தர் மாற்றப்பட்டு அந்த இடத்துக்கு குற்றப்பிரிவு ஐஜியாக இருந்த ரம்யா பாரதி நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்ட ஆட்சியராக இருந்த பிருந்தாதேவிக்கு பதிலாக அருண் தம்புராஜ், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத்துக்கு பதிலாக விசு மகாஜன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவையும் தேர்தல் ஆணையம் பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே தேர்தல் தொடர்பான புகார்களின் அடிப்படையில் விருதுநகர், நாமக்கல், கரூர் உள்பட 8 மாவட்ட எஸ்பிக்கள் மாற்றப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் விரைவில் பல IAS IPS அதிகாரிகள் மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது. புதிய டிஜிபியாக பொறுப்பேற்றுள்ள சந்தீப் ராய் ரத்தோர் டெல்லியை சேர்ந்தவர். 1992 ஆண்டு தமிழக கேடர் IPS அதிகாரியாக தேர்வானவர். தமிழக காவல்துறையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகள், குறிப்பாக CBCID மற்றும் CISF ஆகியவற்றில் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். கோவை தொடர் குண்டு வெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ததில் முக்கிய பங்காற்றினார். ஆவடி காவல் ஆணையரகத்தின் முதல் ஆணையராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். பின்னர் சென்னை காவல்துறை ஆணையராக பணியாற்றினார். 2024 ஜூலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு காவல்துறை உயர் பயிற்சியகத்துக்கு மாற்றப்பட்டார். சிறந்த பணிக்கான மத்திய மாநில அரசுகளின் பதக்கங்களை பெற்றிருக்கிறார் சந்தீப் ராய் ரத்தோர். பிஜேபி வேட்பாளர் லிஸ்ட் எப்போதுதான் வெளியாகும்? நீங்கள் கேட்ட இதே கேள்வியை டெல்லியில் பியூஷ் கோயலிடம் தினமணி நாளேட்டின் நிருபர் கேட்டிருக்கிறார். அவருக்கு பதிலளித்த கோயல், காங்கிரஸ் கட்சி எப்போது வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறதோ அதற்கு அடுத்த சில மணி நேரத்தில் பிஜேபியும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் என்றார். எங்களுடைய வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பில் எவ்வித சுணக்கமும் ஏற்படவில்லை.
அனைவரையும் கலந்தாலோசித்து கட்சியினருக்கு முழு திருப்தி அளிக்கும் வகையில் வேட்பாளர் பட்டியல் இறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது. பட்டியல் வெளியிட அதிக அவகாசம் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்றார் பியூஷ் கோயல். இன்று சென்னை வருகிறார் பியூஷ் கோயல். எனவே அவரது முன்னிலையில் இன்றே பிஜேபி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி. தமிழகத்தில் போட்டியிடும் அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி உள்ளன. ஆனால் தேசிய கட்சிகளான காங்கிரசும் பிஜேபியும் இதுவரை வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யவில்லை. அதனால் 2 கட்சிகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளில் தேர்தல் பணி முடங்கி போயுள்ளது. இந்நிலையில் பியூஷ் கோயல் இன்று சென்னை வருவதால் தமிழக பிஜேபி வேட்பாளர் பட்டியல் இன்று அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் வேட்பாளர்கள் எப்போது அறிவிக்கப்படுவர்? தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. டெல்லியில் உள்ள கட்சியின் தலைமையகமான இந்திரா பவனில் நேற்று வியாழக்கிழமை இரவு 8:30 மணி முதல் 10 மணி வரை காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், தமிழகத்துக்கான மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோதங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு. செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் அந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது மாநில காங்கிரஸ் தலைமை மூலம் பெறப்பட்ட பட்டியல், காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோதங்கர் முன்னிலையில் நடந்த நேர்காணலில் இடம்பெற்ற பட்டியல் ஆகியன ஒப்பிடப்பட்டன. கூட்டம் முடிந்தவுடன் ராகுல் காந்தி புறப்பட்டார். அவரை தொடர்ந்து வெளியே வந்த செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் பேசுகையில், கிட்டத்தட்ட 85% தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்து விட்டோம். மீதமுள்ள தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்வது குறித்து ஆலோசித்து வருகிறோம் என்றார். ஏறக்குறைய 85 விழுக்காடு தொகுதிகளில் வேட்பாளர்களை அடையாளம் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 15 விழுக்காடு இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் முடிவு செய்யப்படும். இன்று இரவோ நாளை காலையோ வேட்பாளர் பட்டியல் வெளிவரும். அதைத் தொடர்ந்து நேற்று இரவு 11:30 மணி வரை காங்கிரஸ் தலைமையகத்தில் செய்தியாளர்கள் குழுமி இருந்தனர். என்றாலும் தமிழக தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் வெளியாகவில்லை. டெல்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் இதுவரை 3 முறை கூடி ஆலோசனை நடத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 28 தொகுதிகளில் 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகிறது. எப்படியாயினும் இன்று வெள்ளிக்கிழமை காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுவிடும் என்று அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு வங்கத்தில் எல்லை மீறுகிறாரே மம்தா. மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் ஈடுபட்ட 7 நீதிபதிகள் பிற்பகல் முதல் நள்ளிரவு வரை சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாகினர். இதைத் தொடர்ந்து மத்திய அரசின் CBI அல்லது NIA விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி, அதாவது SIR என்ற பெயரில் மக்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் வாக்காளர் பட்டியலிருந்து பல லட்சம் பேர் திட்டமிட்டு நீக்கப்படுவதாகவும் குற்றஞ்சாட்டி திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மேற்கு வங்க மாநிலத்தில் SIR பணியை மேற்கொள்ள பணியில் உள்ள நீதிபதிகள் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமித்து உத்தரவிட்டது. அதன்படி மாநிலத்தில் SIR மூலம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட 60 லட்சத்துக்கும் அதிகமானோர் விண்ணப்பங்களை SIR பணியில் ஈடுபட்டுள்ள மேற்கு வங்கம், ஒடிஷா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களை சேர்ந்த 700 நீதிபதிகள் பரிசீலனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் மால்டா மாவட்டத்துக்கு உட்பட்ட காலியாசக் பகுதியில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் SIR பணியில் 7 நீதிபதிகள் புதன்கிழமை ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை பிற்பகல் 3:30 மணி அளவில் முற்றுகையிட்ட 100க்கும் அதிகமானோர் SIR பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களின் போராட்டம் இரவையும் கடந்து நீடித்ததால் 7 நீதிபதிகளும் அங்கிருந்து வெளியேற முடியாமலும் உணவு தண்ணீரின்றியும் சிக்கி தவித்தனர். இதை அறிந்த கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மாநில அரசின் உள்துறை செயலர் மற்றும் DGPயை தொடர்பு கொண்டு அறிவுறுத்தியதை தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சிக்கியிருந்த 7 நீதிபதிகளும் புதன்கிழமை நள்ளிரவு மீட்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்துக்கு புகார் அனுப்பினார்.
அதில் போராட்டக்காரர்களால் காலியாசக் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 3 பெண்கள் உள்பட 7 நீதிபதிகளும் 5 வயது குழந்தையும் உணவு தண்ணீரின்றி 9 மணி நேரம் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரத்தை வியாழக்கிழமை பரிசீலித்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் JP பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில அரசு மீது கடும் அதிருப்தியை வெளியிட்டது. நீதிபதிகள் சிறைப்பிடிக்கப்பட்டது தொடர்பாக மாநில உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபியை கொல்கத்தா உயர்நீதிமன்ற பதிவுத்துறை தலைவர் தொடர்பு கொண்டு அறிவுறுத்திய போதும் இரவு 8:30 மணி வரை மாநில அரசு சார்பில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. பின்னர் நீதிமன்ற தலைமை நீதிபதி நேரடியாக தலையிட்ட பிறகே நள்ளிரவில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். அப்போதும் அந்த நீதிபதிகள் சென்ற வாகனங்கள் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது மாநில அரசு நிர்வாகத்தின் முழுமையான தோல்வியை வெளிப்படுத்துகிறது என்று நீதிபதிகளின் அமர்வு குறிப்பிட்டது. உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம். மேற்கு வங்க மாநிலத்தில் SIR பணியில் ஈடுபட்டிருக்கும் நீதிபதிகளின் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அல்லது அவர்களின் பணியில் குறுக்கீடு செய்யும் விதத்தில் யாரும் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக் கொள்வதை உச்ச நீதிமன்றம் அனுமதிக்காது. இந்த விவகாரம் தொடர்பாக மாநில அரசு தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் உரிய விளக்கத்தை தர வேண்டும். உச்ச நீதிமன்றத்தில் வரும் 6ஆம் தேதி இந்த அதிகாரிகள் அனைவரும் இணைய வழியில் விசாரணையில் ஆஜராகி விளக்கம் தர வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பாக CBI அல்லது NIA உள்ளிட்ட தனி அதிகாரம் படைத்த புலனாய்வு அமைப்பு மூலம் விசாரணை மேற்கொண்டு அந்த அறிக்கையை நேரடியாக உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் மாநிலத்தில் SIR பணியில் நீதிபதிகள் ஈடுபட்டுள்ள அத்தனை இடங்களிலும் போதுமான மத்திய படைகளை பணியமர்த்தி அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேர்தல் ஆணையத்துக்கு அறிவுறுத்தப்படுகிறது என உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து NIA அதிகாரிகள் மேற்கு வங்கம் விரைந்துள்ளனர். அவர்கள் தங்களது விசாரணையை இன்று தொடங்குவார்கள். இதற்கிடையே 7 நீதிபதிகளை சிறைப்பிடித்த விவகாரத்தில் இந்திய மதசார்பற்ற முன்னணி வேட்பாளர் மௌலானா ஷாஜகான் அலி உள்பட 17 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். வங்கதேசத்திலிருந்து ஊடுருவி மேற்கு வங்கத்தில் திருட்டுத்தனமாக குடியேறும் கள்ள குடியேறிகள் தான் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வாக்கு வங்கியாக தொடர்ந்து திகழ்ந்து வருகின்றனர். தற்போது வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடந்து வருவதால் இந்த கள்ள குடியேறிகளின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும் நிலை உருவாகி இருக்கிறது. எனவே வங்கதேச கள்ள குடியேறிகளை வாக்காளர் பட்டியலில் தக்க வைப்பதற்காக SIR பணியில் ஈடுபட்ட நீதிபதிகளை மிரட்டி பார்த்திருக்கிறார் மம்தா. எல்லை மீறிவிட்டார் மம்தா என்றாலும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லையே. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.